அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செய்தி திருநெல்வேலி திருமணத்தை குறித்து. திருநெல்வேலி திருமணத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியை எதிர்த்து ஜெகன் என்கிறவர், அவர் பர்னபாஸோட பிஷப்போட கூட இருந்தவர், அவருக்கு ஒரு கரஸ்பாண்டன்ஸ் எடுக்கப்பட்டது. ஆகவே அவரோடு கூட சேர்ந்த KPK செல்வராஜ் மற்றும் அவரோடு கூட உள்ளவர்கள் 4 பேருக்கு பதவி பறிக்கப்பட்டிருக்கு. அவர்களெல்லாம் இணைந்து பர்னபாஸுடைய பேக் போனோடு புயபலத்தோடு என்ன வழக்குக்கு போய் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை கலைக்க வேண்டும் என்று ஒரு ஸ்டே வாங்கியிருந்தார்கள். நேற்றைய தினம் இந்த வழக்கு மதுரை ஹைகோர்ட்டில் வந்தது, இந்த சென்னை ஹைகோர்ட்டில் வந்தது. இந்த வழக்கை விசாரித்து அந்த நீதிபதி திட்டியிருக்கிறார். அதாவது நீங்கள் கோர்ட்டுக்கு நீங்கள் மறைச்சிருக்கீங்க, இப்படி ஒரு கமிட்டி போட்டு கமிட்டி செயல்பட ஆரம்பித்து விட்டது என்று நீங்கள் சொல்லவில்லை. ஆகவே இந்த கமிட்டி ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட ஆரம்பித்தபடியால் இந்த கமிட்டியை கலைக்க முடியாது, இந்த கமிட்டி கண்டினியூ ஆகட்டும் சொல்லி அந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணி விட்டார்கள். இந்த ஜட்ஜ்மெண்ட் இன்று இரவுக்குள்ளே அப்லோட் ஆகும் என்று நம்பப்படுகிறது. இது கோர்ட்டிலேருந்து வந்த செய்தி. ஆகவே இந்த ஸ்டே வெக்கேட் ஆகிட்டு இனி ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் அந்த கமிட்டி படி செயல்படலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, நீதிபதி 23ஆம் தேதி அட்ஜாயிண்ட் 23rd என்று போடப்படுது. ஜூலை 23ஆம் தேதி நமக்கு தேர்தல் நடத்துவதற்கு நீதிபதியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள். ஆகவே திருநெல்வேலி டயசிஸில் தேர்தல் நீதிபதிகள் நடத்துவாங்க. ஏற்கனவே ஹானரபிள் ரிட்டையர்ட் ஜட்ஜி ஜோதிமணி ஐயா திருநெல்வேலியிலேருந்து நடத்துனாங்க. நம்ம இன்னும் யார் பால் வசந்தகுமார் ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. எல்லா அட்வொகேட்ஸை போட்டாங்க. பாஸ்டேட் சேர்மனுக்கு பவர் கொடுக்காம அட்வொகேட்டை போட்டு அருமையாக நடத்தி முடித்தார்கள். அதே போல் திரும்பவும் திருநெல்வேலிக்கு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி கொடுத்து அருமையான ஒரு லே செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம். ஆன்மீக அணியோடு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரும் நீங்கள் இன்னும் தொடர்ந்து என்னோடு கூட இருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்லதொரு நிர்வாகத்தை கொண்டு வேண்டும். அதாவது 100க்கு 100 போஸ்டிங், டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இந்த 3க்கும் ஒரு பணம் வாங்கக்கூடாது. அதே போல் தூத்துக்குடி டைஸில் கேட்டிங்கன்னா ஐயர்வாள் ஆர்டினேஷனுக்கு 5 லட்சம் வாங்கியிருக்காங்க. 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம். இது ஊழியம், அதையும் வியாபாரமாக்கிறார்கள். அப்படி எந்த ஒரு சிறு காரியம் கூட நடைபெறாதபடி நாங்கள் ஒன்றாய் இணைந்து சேர்ந்து செயல்பட்டு ஒரு அருமையான ஒரு திருமணத்தை நடத்தி காட்ட வேண்டும். ஒரு பைசா லஞ்சம் யாரும் கொடுக்கக்கூடாது. ஒரு இடம் நம்ம சர்ச்சையிட விற்கக்கூடாது. 248 ஏக்கர் சுஷ்வான் கம்பெனிக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய திருநெல்வேலி திருமண டயசிஸ் இடம். அதே போல் ஜான்ஸ் காலேஜில் சாப்டர் ஹால் 2 ஏக்கர் இடம் அந்த கட்டடத்தோடு சேர்ந்து லீஸுக்கு கொடுக்கப்பட்டு அது கைமாறி அது போயிட்டுருக்குது. இப்படிப்பட்ட தவறுகள் இனி திருமணத்தில் நடக்கக்கூடாது. ஏற்கனவே நிறைய போஸ்டிங்லாம் போட்டு, அதாவது டிப்ளாய்மெண்ட் படி 35 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆசிரியர் என்று சொன்னால் இவர்கள் லெட்டர் படி கிழித்து கொடுத்து நிறைய போஸ்டிங் போட்டு இன்னும் 400-500 பேர் சம்பளம் வராமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் 7 வருஷமாக சம்பளமே வராமல் கண்ணீரோடு வேலை பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி அவலங்கள் நம்முடைய திருமணத்தில் நடக்கவே கூடாது. தூத்துக்குடியிலையும் நடக்கக்கூடாது. இதுக்கு தான் நம்ம பவர்ஃபுல்லாக இறங்குறோம். ஊழலை அறவே ஒழிக்க வேண்டும். சீனியாரிட்டி பைபாஸ் பண்ணக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் சீனியாரிட்டி பைபாஸ் பண்ண கூடாது. இவைகளை சரியாக செய்வதற்கு நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம். ஆன்மீகனியோடு இணைந்து ஜெபத்தோடு, பயபக்தியோடு, நடுக்கத்தோடு குடி, போதை வஸ்துகள் மற்றும் விபச்சாரம், வேசித்தனம், கொள்ளை இவைகளை எல்லாவற்றையும் களைந்து விட்டு தூய்மையாக, அதாவது ஒரு டிசியாக நிற்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஊழியம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது விளையாட்டு அல்ல. 440 வோல்ட்டில் நீங்கள் கை வைக்கிறீங்க. நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் சர்ச்சு செக்ரட்டரியாக, சர்ச்சு ட்ரெஸராக நீங்கள் எல்லாம் இதில் இறங்கும்போது பயத்தோடு இறங்கு. இது ஊழியம். இது தமிழ்நாடு அரசியல் கிடையாது, இது ஊழியம். அந்த ஊழியத்தை நீங்கள் செவனை செய்ய நீங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு நீங்கள் செயல்படுங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த எலெக்ஷன் கரெக்டாக பிரச்சாரங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். உங்கள் எல்லாரையும் நான் நேரில் செயல்பேன். விசேஷமாக குருவானவர்கள் அனைவரும் இந்த ஆன்மீகனியோடு இணைந்து நீங்கள் செயல்பட அன்போடு நான் அறைகூவல் எடுக்கிறேன். தூத்துக்குடியும் சரி, திருநெல்வேலியும் சரி, உங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கப்படும். நீங்கள் உங்களை யாரும் மட்டுப்படுத்த விடமாட்டோம். தேவையில்லாமல் உங்களை அராஜகம் பண்ண விட மாட்டோம். அது மாத்திரமல்ல, ஒரு ஆத்மாதாயம் செய்தால் 1 லட்சம் ரூபாய் இன்சென்டிவ் கொடுக்கப்படும். 2 டைசிஸ்க்கும் நான் இது 25 டைசிஸ்க்கும் கொண்டு வந்ததற்கு சர்மா பிஷப்டெல்லாம் பின்னாடி நம்ம பேசுவோம். அதனால் இது முதல்ல நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி டைசிஸ் TDTAல இந்த இம்ப்ளீட் பண்ணி கொண்டு வருவோம். ஆத்ம ஆதாயம் தான் ரொம்ப முக்கியம். தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு கிளை சபைகளையும் பாஸ்டேட்டாக ஆக்கிட்டாங்க.
அதனால் இனி அங்கே கிளை சபைகள் உருவாக்க வேண்டும். திருநெல்வேலியுமே 1500 கிராமத்துக்கு மேலே சபையே இல்லாமல் இருக்கிறது. ஒரு சாதாரணமாக 20 அடி அகலம் 40 அடி நீளம் ஒரு தகர ஷெட்டு போட்டாலே போதும். ஒரு ஹாலோ பிளாக் வச்சு கட்டி ஒரு கிராதி சிமெண்ட் கிராதி வைத்தால் போதும். முதல்ல இப்படி ஒரு சிம்பிளாக ஒரு செலவு செய்து 2 குடும்பம் அல்ல 1 குடும்பம் இருந்தால் கூட போதும். அந்த ஊரில் ஒரு சர்ச்சை கட்டிட்டோன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் என்ன செய்வார், ஆத்துமாக்களை பெருக பண்ணுவார். ஆகவே இதுக்கு பல லட்சங்கள்லாம் ஆகாது. குறைந்த செலவில் 20க்கு 40 ஒரு தகர ஷீட்டு, சைடில் கிராதி சிமெண்ட் ஃப்ளோரிங் போட்டு இப்படி சர்ச்சஸை உருவாக்குவோம். நம்ம கண்ணை மூட முந்தி திரளான திருச்சபைகளை உருவாக்கும். கோபுரங்களாக கட்டி முடிச்சாச்சு. எல்லா பழைய சர்ச்சுகளும் ரெனோவேட் பண்ணி பிரமாதமாக கோபுரங்களை எழுப்பிவிட்டோம். இனி சபைகளை விஸ்தாரமாக்க வேண்டும். சபைகள் பெருக வேண்டும். எங்கெங்கெல்லாம் மூளை முடுக்கு சந்தெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் திருச்சபைகள் எழும்ப வேண்டும். இதற்காக தான் காட்ஃப்ரே நோபலை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்பதாகவே என்னை பேர் சொல்லி அழைத்தார். இப்பொழுதும் இந்த போராட்ட சூழ்நிலையிலும் தொடர்ந்து முன்னேறி வருவதற்கு கர்த்தர் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார். நிச்சயமாக முடிவுன்னு நம்பிக்கை வீண் போகாது. என்னை ஈன்றெடுத்த என்னுடைய தென்னிந்திய திருச்சபையில் ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஒரு பிரகாசமான ஒரு விடிவெளி நட்சத்திரமாக கர்த்தரை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஊழலை முற்றிலும் அறவே ஒழிக்க வேண்டும். நம்முடைய இடங்கள் ஒரு சென்று கூட வெளியே யாருக்கும் அநியாயமாக போகக்கூடாது. போஸ்டிங், ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர் இந்த 3க்கும் அநியாயமாய் பழி வாங்குறது இருக்கக்கூடாது. அவர் அந்த அணி இவர் இந்த அணி அதனால் தூக்கி அங்கே கொண்டு வீசு, அந்த பழி வாங்குறது இல்லாமல் நியாயத்தோடும் நிதானத்தோடும் ஒரு உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் இந்த டயசிஸை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய பணிவான விருப்பம். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you.